அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலன் தான் இது. இந்த மிதுனம் என்பது காற்று ராசி. இந்த ராசி அதிபதி புதன் பகவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க மிருகசீரிஷம் நட்சத்திரம் 2 பாதம், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 3 பாதங்கள் இருக்கும். பொதுவாக மிதுனம் ராசியில் இருப்பவர்களுக்கு கடந்த காலமாக சில முயற்சிகள் செய்தும் சில முயற்சிகள்ல சக்சஸ் ஆக முடியல, வேலை கிடைக்கல, அல்லது திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு, அல்லது குறிப்பா எதிர்பாலினரால சில பாதிப்புகள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்டிருக்கு, அவர்களால மன உளைச்சல்கள் சில விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த குரு பெயர்ச்சியால ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு மாற்று சிந்தனைகள் ஏற்படும். அது தொழில் மாற்று சிந்தனை, இடமாற்று சிந்தனையாக இருக்கலாம். ஆனாலும் அந்த இடமாற்றம், தொழில் மாற்றம் என்பதால இந்த மாதம் பண்ணலாமான்றதை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதற்கு முன்பு பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்துல இருந்து ஒரு சில பாசிட்டிவான விஷயம் இருக்கு. பல புதியவர்களால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, குறிப்பா குட் நியூஸ் வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இப்போ உங்களுடைய கடுமையான பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலேயே பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி அல்லது சண்டை போட்டுட்டே இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ ஒரு தெளிவான முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த மே மாதத்திலிருந்து உங்களுக்கு அது ஏற்பட போகுது. அதற்கு ஒரு முன்னோட்டமான மாதம் தான் இந்த மே மாதம் என்பது. இதை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ மிதுனம் ராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க 12ஆம் பாவகத்துல மே 1ஆம் தேதியில இருந்து குரு பகவான் 10க்குரியவன் 12ஆம் பாவகம், 7ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்துல இருக்கிறாரு. இது சுக்கிரனோட வீடு. இதற்கான பலன்களை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னாக்க நினைத்த காரியங்களை உத்வேகத்துடன் நீங்க செயல்படக்கூடிய மாதம் தான் இந்த மே மாதம். சூரியனை பொறுத்தவரையிலும், அதாவது முயற்சி ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்க ராசிக்கு 11ஆம் பாவகத்துல மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கிறாரு. அதே போல சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார் 11ஆம் பாவகத்துல. அதனால உங்களுக்கு புதிய மனிதர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கும். குறிப்பா சமுதாயத்துல ஒரு மதிக்கத்தக்க மனிதர் அல்லது பெரிய மனிதர், ஒரு வெல்விஷர், அவருடைய அறிமுகங்கள் கிடைக்கும். அதன் மூலம் உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றி கொள்வீங்க. ஒரு சுப செய்திகளோ அல்லது நல்ல செய்தியோ ஒரு உங்களுக்கு குட் நியூஸ் வரக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கும். குறிப்பா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா, குறிப்பா வீடு வாங்கணும் அல்லது வாகனம் வாங்கணும் அல்லது எதையாவது ஒன்று நீண்ட நாளா பெண்டிங்ல போட்டு வச்சிருப்பீங்க, அதை செய்ய முடியலன்னு தடையோடையே இருந்திருக்கும். அந்த தடையை உடைச்சி துணிந்து செயல்படக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதற்கு செலவுகள் ஆகும், நிறைய முயற்சி செய்வீங்க, முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும், நினைத்தது நடக்கும். அதுதான் சிம்பிளா சொல்றேன். பொதுவாகவே நண்பர்கள் மற்றும் ஏதோ ஒரு வகையில வெல்விஷர்கள் மூலம் உங்களுக்கு முயற்சிகளை வெற்றி அடைய வைப்பீங்க. அதுதான் இங்க பாசிட்டிவான விஷயம். ராகு பகவானை பொறுத்தவரை 10ஆம் பாவகத்துல செவ்வாயோடு இருக்கிறார். புதனும் உங்க ராசியாதிபதி புதன் 10ஆம் பாவகத்துல நீசம் பெற்று ஒரு 10 நாள் இருக்கிறார். மே 10 வரலும். இந்த 10 நாள் வேணா கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கலாம். ஆனா மே 11ஆம் தேதியில இருந்து நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். வேலை தேடுறீங்க, வேலை இல்லை அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். முயற்சி செய்யுங்க, உங்க தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த ஒரு பிரைவேட் வேலையாவது கிடைக்கும். அரசு பணியில இருக்கிறவர்களுக்கு கூட ஒரு பதவி உயர்வுக்கான நல்ல செய்திகள் வரும், அல்லது ஒரு இடமாற்றத்திற்கான நல்ல செய்தி வரும். உங்க அருகாமையிலேயே அந்த இடமாற்றம் கூட அமையலாம். வேலை தொழில இருந்து ஒரு நெருக்கடி கொஞ்சம் குறையும். பொதுவாகவே 10ல ராகு இருந்தாவே ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகலாம். 6க்குரியவன் செவ்வாயோட சேர்ந்து 10ஆம் பாவகத்தில் இருக்கும் போது தொழில் மாறுதல்கள் அல்லது இடமாறுதல்கள்லாம் சில பேருக்கு ஏற்படும், அல்லது இடமாற்ற சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வேலை மாறலாம், இடம் மாறலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது எப்போ செய்யலாம் அப்படின்றது தமிழ் வருடப்பிறப்பு பலன்களை கூட நான் போட்டிருக்கிறேன். குறிப்பா இந்த குரு வக்கரமாகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அக்டோபர் மாதத்துல இருந்து 2025 ஜனவரி மாசத்துக்குள்ள மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. 12ஆம் பாவகத்துல குரு இருந்தாலையும் உங்களுக்கு இந்த நேரத்துல இடமாற்றங்கள்லாம் பயன் தரும். குறிப்பா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். அப்ப போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தவிர்க்கிறது நல்லது. ஆனா இப்ப இடமாற்ற சிந்தனைகள்லாம் இப்ப இருந்துகிட்டு இருக்கும். வேலை விஷயமா உங்களுக்கு வேலையில ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். கடந்த காலத்துல இருந்து அந்த மேலதிகாரிகளுடைய டார்ச்சர், டென்ஷன்லாம் இந்த மாதமும் கொஞ்சம் இருக்கும். குறிப்பா சக பணியாளர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் நீங்க ஈடுபடக்கூடாது. சக பணியாளர்கள் குறிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இடைஞ்சலை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால ஒரு இடமாற்ற சிந்தனையும் இருக்கும். உங்களுக்கு இன்னும் 2-3 மாதம் கழித்து நீங்க இடமாற்றத்திற்கு முயற்சி செய்யறீங்கன்னா அது சக்சஸ் ஆகும். பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் ராகு 10ல இருந்தாவே ஒரு வேலையை விட்டா இன்னொரு வேலை கிடைக்கும்,
4ஆம் இடத்துல கேது இருக்கும் போது குரு பார்வையில கேது இருக்கிறாரு, அலைச்சல்கள்லாம் குறையும். அதே போல உடல்நலத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும், சுப விரயங்கள் தான் ஆகும், பயப்பட வேண்டியதில்லை. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. அதனால ஒரு சுப செய்திகளோ அல்லது ஒரு நல்ல செய்தியோ உங்களுக்கு வாழ்க்கையில கிடைத்து மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான், சனி 9ல் இருக்கும்போது தந்தையின் உடல்நலனில் கவனம் செலுத்திக்கணும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, எங்க போனாலையும் ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும், கடினமா உழைப்பீங்க. இந்த கடின உழைப்பால உங்களுக்கு அதற்கான பலன்களும் கிடைக்கும். பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் வில்லங்கங்கள்லாம் இந்த மாதத்துல இருக்கு அப்படின்னாக்க, வழக்குகள் இருக்கீங்க சொத்துக்கள் தொடர்பாகனாக்க அதற்கு ஒரு பைசல் ஏற்படும். மாதத்தோட பிற்பகுதியில அதற்கான பைசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். புதன் பகவானை பொறுத்தவரையிலும் மே 10ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 11ஆம் பாவகத்துக்கு வந்துடுறாரு. அங்க புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுது. அப்போ பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு மேக்சிமம் தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க பயணங்களால் ஆதாயங்கள் உண்டு. டிராவல்ஸ் நடத்துறீங்க அல்லது டெய்லி அலைச்சலோட பணிபுரியக்கூடிய மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாவே வருமானம் வரும், கூடுதலாகவே வரும், தன வரவு வரும். குறிப்பா 11ஆம் பாவகம் என்பது உங்களுக்கு லாபஸ்தானம் மட்டும் இல்ல, அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய இடமும் கூட. இந்த இடத்துல சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா நீண்ட நாளா உங்க மனசுல இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசை நிறைவேறும், அதை செயல்படுத்தக்கூடிய காலகட்டம். அதே போல எதிர்ப்பாளினுடைய அஃபெக்ஷன் அட்ராக்ஷன்லாம் வரும், அவர்களால உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படும். சில மாதங்களுக்கு முன்பு அதனால பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொன்னேன். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி அல்லது நீங்க வேற வெளியிலயும் ஏதோ ஒரு வகையில எதிர்பாலினுடைய அஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். சில பேருக்கு அஃபயர்ஸ் கூட வரும் இந்த காலகட்டத்தில். அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க மகிழ்ச்சி உண்டு, ஆதாயமும் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். குறிப்பா சில பேருக்குலாம் மறுமணம் ஆகக்கூடிய சூழ்நிலை, மறுமணத்துக்காக வரன் பார்க்கறீங்கன்னா மறுமணம் ஆகக்கூடிய சூழ்நிலை. அதே போல திருமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கன்னாக்க திருமணத்திற்கான வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு. நீண்ட நாளா திருமணம் ஆகல அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. நீங்க வரன் பார்க்கலாம், மேரேஜும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்க சுய ஜாதகத்தின்படி 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது, அல்லது 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது, அல்லது 7ஆம் அதிபதியோட தசாபுக்தி 2ஆம் அதிபதியோட தசாபுக்தி எல்லாம் நடக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக திருமணம் ஆகும். திருமணத்துக்காக முயற்சி செய்யலாம். அதே போல சுப விரயங்கள் நிறையவே ஏற்படும். சுப விரயங்கள் நிறைய பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு அசுப விரயங்கள் குறையும். நீங்க கையில வச்சுக்கிட்டு பணத்தை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத செலவு உங்களை அந்த பணத்தை புடுங்கும். நீங்க அதே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு கோல்டு வாங்கிடுறீங்க, அல்லது ஒரு வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்றீங்க, வீடு வாங்கல அப்படின்னாக்க வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம், அல்லது வாகன மாற்றம், இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா ஏதாவது பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு அசுப விரயங்கள் உடலான பாதிப்பு எல்லாம் பெருசா இருக்காது, பயப்பட வேண்டியதில்லை. ஆனா இதெல்லாம் வாங்கும் போது கொஞ்சம் கவனமா வாங்குங்க, டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணீங்க. ஏன்னா புதனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க 10ஆம் பாவகத்துல முதல் 10 நாள் நீசத்துல இருப்பாரு. ஒரு சொத்து வாங்குறீங்க அல்லது ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்குறீங்க, கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுறீங்கன்னா அதற்கு ஆதாரமாக ஒரு எவிடன்ஸ் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்க கொடுக்கறது வாங்குறது நல்லது. ஒரு செக்யூரிட்டி நீங்க ஏற்படுத்திக்கலனாக்க நீங்க நாளைக்கு பாதிக்கப்படுவீங்க. குறிப்பா மிதுன ராசி என்பது உபய ராசின்றதுனால குறிப்பா நண்பர்களாகட்டும் அல்லது உறவுகளாகட்டும் அவர்களை நம்பி நீங்க எதிலாவது இறங்கினீங்கன்னா அதுல பாதிக்கப்பட்டுருவீங்க. முழுசா நம்பிட்டீங்கனாலையும் பிரச்சனை தான். அதுதான் இங்க முக்கியம். வாழ்க்கை துணையோட உறவுகளும் சொல்றேன், அதே போல உங்களுடைய உறவுகளோடையும் நீங்க கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுறீங்கன்னாக்க கண்டிப்பா ஒரு டாக்குமெண்டேஷன் நீங்க ரெடி பண்ணிக்கணும், இல்லைன்னா ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கூட்டு தொழிலை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் கூட்டாளிகளால. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா திருமண வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிரியாம இருக்கிறீங்க கணவன் மனைவி அப்படின்னாக்க ஒற்றுமையோட தான் இருப்பீங்க. வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட்டால சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க சுப செலவுகள், அதாவது சுப விரயங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணைவருக்கு ஏதோ ஒரு வகையில உங்களை நேசிக்கக்கூடியவராக இருப்பாரு. சில பேருக்கு உங்க ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு அப்படின்னாக்க சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, அல்லது பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சேர முடியுமா அப்படின்னாக்க உங்க சுய ஜாதகத்துல அதுக்கான பதில் இருக்கு. இருந்தாலும் பொது பலனாக நான் சொல்லணும்னாக்க அங்க உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. தோஷம் இல்லைனாக்க சேரத்துக்கான வாய்ப்புகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல அரசு பணிக்காக தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுக்கிறீங்கன்னாக்க தேர்வுகளில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆனா உங்க சுய ஜாதகத்திலையும் அரசு பணி போறதுக்கான பிராப்தங்கள் இருக்கும் பட்சத்துலதான் அது கிடைக்கும். அதையும் தெளிவா சொல்லிடுறேன். நமக்கு பிசினஸ் பண்ணக்கூடிய பிராப்தம் இருக்கு, ஆனா அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தமே இல்லை. ஆனாலும் மற்றவங்க படிக்கிறாங்கன்றத நானும் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு அரசு பணி கிடைக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பா கிடைக்காது அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். அதுக்குதான் உங்க ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் கொடுத்து செக் பண்ணீங்க. அப்ப படிக்கிறதுல ஒரு தெளிவு வரும்.
இருக்குன்னா நீங்க தெளிவா உட்காந்து படிக்கலாம், வெற்றி அடையும். அதே போல நீட் போன்ற கோர்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னாக்க மருத்துவம் போகக்கூடிய அந்த ப்ராப்ளம் உள்ள மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எழுதக்கூடிய எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணி முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாசிட்டிவ் நினைச்சது நடக்கும். இந்த 11ஆம் பாவகத்துல புதனும் சுக்கிரனும் இருப்பாரு. மாதத்தோட பிற்பகுதியில குறிப்பா மே மாதம் 14ஆம் தேதி உங்க ராசிக்கு 12ஆம் பாவகத்துக்கு சூரியன் வந்துடும். சூரியன் குரு சேர்க்கை. இங்க குருவை சூரியன் அசங்கப்படுத்துறாரு. அதனால மாதத்தோட பிற்பகுதியில பிரிந்த கணவன் மனைவி தோஷம் இல்லாம பிரிஞ்சிருக்கீங்க அல்லது தொழில் காரணமாக பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க அவர்கள்லாம் சேர்றதுக்கு முயற்சி செய்யலாம், முயற்சிகள் சக்சஸ் ஆகும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். தொலைதூர பயணங்கள்லாம் கூட சில பேருக்கு ஏற்படும். நிறைய தான தர்மம் செய்வீங்க, தாராள குணம் இருக்கும், பிரைட்டாவே இருப்பீங்க. 12ஆம் பாவகத்துல சூரியன் குரு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு தாம்பத்தியம் இந்த காலகட்டத்தில் இருக்காது. தாம்பத்திய வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லாம கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒர்க் ப்ரெஷர்ன்றது கொஞ்சம் இருக்கும். ஒர்க் ப்ரெஷரால கொஞ்சம் மன அழுத்தம் டென்ஷன்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு மெடிடேஷன் பண்றது உங்க உடம்ப பாதுகாக்கும். அதை பார்த்துங்க. மற்றபடி சுபவிரயங்கள், சுப முயற்சிகள் இதெல்லாம் நிறைய செய்வீங்க. நல்ல செய்தியும் வரும். கேது பகவானை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பாவகத்தோட கனெக்டிவிட்டி ஆகிறதுனால கோபம் டென்ஷனும் கொஞ்சம் இருக்குன்னா செவ்வாயோட பார்வையில 4ஆம் பாவகம். தாய்வழி உறவுகளோட கருத்து வேறுபாடு வரலாம், தாயாரோட கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் போகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவீங்க. ஆனாலும் அவர்களோட சில கருத்து வேறுபாடுகள், மன வருத்தங்கள்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கும். செவ்வாயோட வீட்டுல சுக்கிரன் இருக்கிறாரு. குரு 12ல இருந்து சூரியன் அசங்கப்படுத்தும் போது பிள்ளைகளுடன் ஒரு சில கருத்து வேறுபாடு வரும், அல்லது நீங்க பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கெல்லாம் ஏற்படும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க குறிப்பா திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம், முருகனை வழிபாடு செய்யலாம். அண்ணாமலையாரை வழிபாடு செய்யும் போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். குறிப்பா 3 பௌர்ணமி நாட்கள்ல நீங்க மாலை நேரத்துல 6 மணிக்கு மேல அங்க கிரிவலம் போனீங்கன்னாக்க போயிட்டு கணவன் மனைவி பிரச்சனையே இருக்குன்னா கூட 2 பேரும் சேர்ந்தே கிரிவலம் போறது நல்லது. இல்ல நாங்க பிரிஞ்சிட்டோம், நாங்க சேரத்துக்காக கிரிவலம் போலாமான்னா தனியா கூட போங்க. போகும்போது உண்மையாவே அண்ணாமலையாரை மட்டும் நினைச்சுக்கிட்டு ஓம் நமச்சிவாயா சொல்லிட்டு அந்த 14 கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு போற வழியில இருக்கக்கூடிய அந்த லிங்கங்கள்லாம் நீங்க தரிசிச்சுட்டு வணங்கிட்டு போகும்போது, அஷ்ட லிங்கங்களையும் வணங்கிட்டு போகும்போது கடைசியில அந்த அண்ணாமலையாரையும் தரிசிக்கும் போது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். நன்மைகள் நடக்கும், நீங்க நினைச்சது நடக்கும், தடைகள் விலகும். முக்கியமா நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.